Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 26 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மொட்டையும் இச்சுகோவும் மாத்தி வெட்டிட்டானுங்க. ரத்தம் பளிச்சுன்னு தெரிச்சதுல ரெண்டு பேரும் அப்படியே வந்து நிப்பானுங்க. ரெண்டு பேர்த்து சைடுமே ரத்தம் ஒழுகும். என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி கண்ணுல வெட்டி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்குவானுங்க. ஏன்னா அவன் இவனை மொக்கான்னு நினைச்சிருக்கான், இவன் அவனை மொக்கான்னு நினைச்சிருக்கான். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா சண்டை போட்ட உடனே பேரை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதுலயும் இந்த மொட்டை பாத்தீங்கன்னா தேர்ட் சீட் அசிஸ்டன்ட் லெப்டினன்ட் ஸ்குவாட் 11 ஆமா. பேரு இக்கக்கு மடராமே. நல்ல வேலை மடரான்னு வைக்காம விட்டானே. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா மடராவுக்கு மண்ட முடி மண்ணை தோடுற அளவுக்கு கிடக்கும். ஆனா இவனுக்கு மண்ணு மட்டும்தான் இருக்கு. மண்டை மட்டும்தான் இருக்குது. அவன் நம்மால போட்ட சண்டைய பார்த்துட்டு நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஒரு வெங்காயமும் தேவையில்ல, சண்டைக்கு வாடான்னு தான் சொல்லுவான். அதே நேரம் இங்க காஞ்சியை வரட்டிட்டு போனானே ஒரு டோரா மண்டக்காரன். அவன் பாத்தீங்கன்னா இழிச்சுக்கிட்டே வரட்டான். ஏன்னா அவனை பார்த்து ஒருத்தன் பயந்து வர்றான்னு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். நம்மால கிடைக்கிற சந்து பொந்து மூத்தர சந்துன்னு எதையும் விடுறதில்ல. பூந்து அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு தூரம் ஓடினாலும் விடமாட்டான் போல இருக்கே. விரட்டி வந்துகிட்டே இருக்கானேம்மா. ஓடுறா ஓடு, எவ்வளவு வேணாலும் ஓடுன்னு விடாம வரட்டுவானா. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்துக்குள்ள மாட்டிக்குவான். சரி இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு பார்த்தா அவன் இவங்க கீழே விழும்போது தரையில கீழே சாண்ட வர வச்சான்ல, அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்த சிவத்த மண்ணாக்கி அதுல ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருப்பான். ஓ இந்த வேலையத்தான் இதுக்கு முன்னாடி பண்ணி சேஃப்டியா லேண்ட் ஆனியா, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு ஃபாலோ பண்ணி போவான். கொஞ்சம் தூரத்துல போட போ, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்குதுமா. என்னடானா திடீர்னு பாதை கட்டா இருக்குது, எதுக்குடா இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்க தோண்டி வச்சிருக்கீங்கன்னு புலம்பிட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நின்னுகிட்டு இதுதான்ப்பா எங்களோட பழைய எக்ஸிக்யூட் பண்ற இடம், இங்கதான் கைதிகளை போட்டு தள்ளுவோம், அங்கேயே வந்து மாட்டிக்கிட்டேம்மா. அதாவது ஹாலோஸ் அப்புறம் அந்த கிரிமினல்ஸ் இவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து இந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்களாமா சண்டை போடுறதுக்காக. அங்க அவனுக்கு அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. இதை இவங்க மேல இருந்து பாப்பாங்க. இத சொன்னோன்னே ஏண்டா சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் இவ்வளவு கொடூரமா இருப்பீங்களான்னு கேட்பான். உன்னை விடலாம் நான் ஒன்னும் கொடூரமா இல்ல, என்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ பார்த்தா உனக்கு தெரியல அப்படின்னு ஒண்ணு இதெல்லாம் ஒரு மொசரகட்டன்னு கிண்டல் பண்ணுவான். அப்புறம் மாத்தி கொஞ்சம் வளவளன்னு பேசுவானுங்க. கடைசியில அந்த டோரா மண்டக்காரன் கத்தி எடுத்து ஒன்னு என் கத்தியால வெட்டுப்பட்டு நீ சாகணும், இல்லன்னா நீ ஏன் இந்த குழிக்குள்ள குதிக்கணும். அப்படி ஒருவேளை நீ கோவத்துல இருக்க என் கூட சண்டை போடணும்னா அப்படியே டர்ன் பண்ணி பாப்போம். ஏன்னா சாகறதுக்கு முன்னாடி உன் மொசரகட்டைய நான் கடைசியா ஒரு டைம் பார்க்கணும், எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமாப்பா. அவன் கடுப்பாகி பச்சையா திட்டிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க இவங்க சண்டையில கண்ணுக்கு மேல வெட்டு விழுந்துருச்சுல்ல, அந்த ரத்தத்தை நம்ம இச்சுக்கோ அப்படியே தொடச்சு விடுவான். ஆனா அந்த மொட்டை என்ன பண்ணுவான், கத்தியோட கைப்பிடியில மருந்து ஒண்ணு வச்சிருப்பான், அதை எடுத்து தேப்பானா. அட பாவி நீ மருந்தெல்லாம் கையிலேயே வச்சுட்டு சுத்துறியாடா மொட்டைன்னு சொல்லி கத்துவான். ஏன் நான் வச்சுக்க கூடாதா, லீட் ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, பாத்தியா இப்ப யூஸ் ஆகிச்சா, நீயும் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சின்ன பயலுக மாதிரி சண்டை கட்டிட்டு இருப்பான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த மொட்டை சடனா சண்டைக்கு வந்துருவான். மாத்தி அடிச்சுக்குவானுங்க. மேட் என்னன்னா மொட்டை அவனுக்கு வர ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணி நீட்டா ரெண்டு கண்ணுலயும் பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம பயலுக்கு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கிறதுனால 10 கண்ணை மூடிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த மொட்டை வந்துட்டு நீ நல்லா சண்டை போடுற, உன்னோட மாஸ்டர் யாருன்னு கேட்பான். எனக்கே ஒரு 10 நாள் தான் ட்ரைனிங் கொடுத்தான், மாஸ்டர்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சண்டை போட கத்து கொடுத்தது கிசுக்கே உரஹராம்பான். அவ்வளவுதான் அந்த மொட்டை பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் கடுப்புல அவன் தான் உன்னோட டீச்சர்னா டெஃபினட்டா நான் கத்துக்கிட்ட மொத்த விதியும் இறக்கி தான் உன்னைய சண்டை போட்டு ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த கத்திய ஒன்னா சேர்த்தி முன்னாடி கத்தி பின்னாடி நீளமா ஒரு குச்சி இருக்க மாதிரி ரெடி பண்ணிட்டு இச்சிகோ பெரிய சண்டைக்கு ரெடியாரு, மிஸ் பண்ணிராத, கண்டிப்பா நீ செத்துருவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் தாறுமாறான சண்டை. எல்லா அட்டாக்கையுமே நம்ம இச்சிகோ தடுத்துக்கிட்டே இருப்பான். உடனே அந்த மொட்டை என்ன பண்ணுவான், அவன் கத்திக்கிட்ட ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லுவான். அது பாத்தீங்கன்னா டப்புன்னு 3 டிவிஷனா பிரிஞ்சு அப்படியே சுத்தி நம்ம இச்சிகோவோட கழுத்தை வெட்ட வரும். அதை பார்த்துட்டு நம்மளால உறைஞ்சு போயிருவான். இங்க இவன் வேற மாட்டிட்டான்ல, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா டப்புன்னு அவன் மூஞ்சலா மண்ணை தூவிட்டு அவன் நின்னுட்டு இருக்க இடத்த மண்ணா மாத்துவான். அந்த டோரா மண்டக்காரன் எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் காண்டாயி என்னடா பண்ற, என் அழகான மூஞ்சல மண்ணலியா போற மானம் கட்டவனேன்னு கத்துவானா. அங்க நம்மளால தொங்கிட்டு இருப்பான். ஐயோ நான் கீழே வள போறேன்னு விழுந்து சாவிட ஒன்ன புதைக்க நீயே சொந்தமா குழிய தோண்டிக்கிட்ட, ஒன்ன மாதிரி முட்டாப்பாயெல்லாம் இப்படித்தாண்டா ஷாவனு செத்து போன உடனே பலிக்கிட்டு உள்ள கத்திக்கிட்டே விழுவான். சரி என் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கும் போது அப்படியே அந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி அழகா அந்த கெனான் பாலை உருவாக்கி மேல பறந்து வருவான். இப்படி ஒரு ட்விஸ்ட் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை இதை நான் கொண்டு வந்தேன். எப்படியே இது என்னோட அக்கா உருவாக்குனதுடா, பெஸ்ட் சிஸ்டர். நீ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான கத்தியை யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஷீல்ட்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு பில்டப் பண்ணுவான். என்ன தம்பி நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, நான் ஸ்குவாட் 11ஓட 5th சீட்டை சேர்ந்தவன், சொல்ல போனா இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட். அப்படி இருக்கும்போது நான் என்ன சாதாரண சோல் ரீப்பராவா இருப்பேன், கொஞ்சம் இக்கட
சூடுன்ட்டு அவன் கத்திய அப்படியே ஷேப்ப மாத்தி உன்னோட கெனான் பால சில்றையா செதச்சிடறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியா இருந்ததை 3 கத்தியா மாத்தி ஓங்கி ஒரு போடு போடுவான். அப்படியே சரக்குன்னு உள்ள வந்து சொருகிடும். அவ்வளவுதான் மாட்டிட்டான்னு பார்த்தா அவன் இழிச்சுக்கிட்டே, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த கெனான் பவரை நானே ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் ஒண்ணு ஆகாது, இப்படி எல்லாம் அடிச்சு உடைச்சு ஓட்ட போட்டினா அது வெடிச்சு தெரிச்சிருங்கன்னு சொல்லி வாய முள்ள படால்னு வெடிக்கும். அந்த பக்கமா போய் காஞ்சி விழுந்துருவான். அந்த டோராமண்டக்காரன் இந்த பக்கமா தெரிச்சிருவான். பட் இருந்தாலும் என்னப்பா நீ இந்த மாதிரி ஒரு சில்ற அட்டாக் எல்லாம் வச்சு நீ கொல்ல முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்ண வேலைக்கு நான் கண்டிப்பா உன் மண்டைய பொளக்காம விட மாட்டேன், இங்க வாடாமா போடா டுபுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டையை உருவாக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். ஆட்டோ விளக்கன்னு இவன் விரட்ட ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க இச்சுகோவை காட்டுறாங்க. நம்மால வெட்ட வந்த கத்தி வெட்டிருச்சு. மூஞ்சில இல்ல, கையில தான். என்ன இந்த டைம் கொஞ்சம் வெட்டு ஹெவி தான். நம்மளுக்கு தெரியாது இல்ல அவனோட கத்தியை வச்சு இப்படி எல்லாம் அட்டாக் பண்ண முடியும்னு. அதனால மாட்டிக்கிட்டான். பாவம் உன்னால இனிமேட்டு அந்த கையில ஸ்வாட யூஸ் பண்ண முடியாது இல்ல. நினைக்கும் போதே கஷ்டமா தான் இருக்குது. நான் ரொம்ப நல்லவன் பார்த்து ஹேண்டில் பண்றேன் பானா. இச்சுகோ அதெல்லாம் கண்டுக்காம உடஞ்ச கையில துணியை சுத்திட்டு வெட்டுக்காயத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம இந்த டைம் நம்ம இச்சுகோ வந்து அட்டாக் பண்ண வருவான். என்ன இவ்வளவு பெரிய வெட்டு போட்டு அசால்ட்டா அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது ஜஸ்ட் செவுத்துல வெட்டி இருப்பான். அந்த இடமே பொளந்துரும். அப்ப நம்மால ஸ்டைலா போச கொடுத்துக்கிட்டு, கண்ணா நான் இன்னும் உங்ககிட்ட என்னோட முழு பவரை காமிக்கவே இல்ல, இனிமேட்டு தாண்டா என்னோட விளையாட்டை நீ பார்க்க போறேன்பா. இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகள், நல்லா பேசிக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வெறி கொண்டு லுக்கு விட்டுட்டு இருப்பானுங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இன்னும் சண்டை போட வேண்டிய பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளவோ பேர் இருக்கானுங்க. இப்படி தேவையில்லாம ஒரு மொட்டையை கொண்டு போய் விட்டுக்கிட்டு நம்ம ஆளுக்கு ஈக்குவல் டஃப் கொடுத்துட்டு இருந்தானுங்கன்னா இனி மத்தவனுங்க வந்தானுங்கன்னா என்ன மிதிப்பானுங்கன்னு தெரியல. எப்படி எல்லாம் இனி வாயில மிதிக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.